ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆன உடனே நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய மெயினான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ட்ரி ஆன உடனே எனக்கு மாதம் இவ்வளோ பணம் வந்து வரணும், எனக்கு மாதம் இவ்வளோ ரிட்டர்ன் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணுவோம். அதாவது ஒரு 10,000 ரூபா, 15,000, 40,000, 60,000 அப்படின்னு கூட நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து வைப்போம். அது தப்பே கிடையாது. பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறோம் அப்படின்னா அதை மேக் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ கேபிட்டல் வந்து கொண்டு வந்திருக்கோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுல இருந்து ஒரு மணி மேக் பண்ணணும் அப்படின்னா ஒரு மணியை போட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு மணி வந்து நம்ம வந்து மேக் பண்ண முடியும். அது ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் வந்து சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸ்லையோ இல்லை ப்ராடக்ட்டில் கூட நம்ம மணியை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம பிஸ்னஸ் வந்து பண்ண முடியும். நான் சர்வீஸ் பேஸ்ட் பண்ண பிஸ்னஸை பற்றி நான் பேசலை. இந்த மாதிரி நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே அதில் என்ன பண்ணணும், நம்ம மணி அப்படின்றது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும். அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, உள்ளே வந்த உடனே நம்மளால் மந்த்லி 15,000, 10,000, 40,000 அந்த மாதிரி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தப்பு கிடையாதுங்க. ஆனால் அதை மேக் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் இப்போ தான் உங்கள் பிகினராக உங்கள் ஸ்டாக் மார்க்கெட் கரியரை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, இப்போது நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதில் கொஞ்சம் ஃபெயிலியர்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படி இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் எவ்வளோ கேபிட்டல் வேணும் அப்படின்றத பற்றி நம்ம பேச போகிறோம். அதே மாதிரி இதில் இந்த கேபிட்டல்னால ஹியூமன் சைக்காலஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம பேச போகிறோம். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கேபிட்டல் எதுக்கு முக்கியம்? இப்போது எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணனாலும் கேபிட்டல் அப்படின்றது முக்கியம். அந்த கேபிட்டலை நம்ம இன்வெஸ்ட் பண்ணி தான் அதிலிருந்து ஒரு ரிட்டர்ன் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா எடுக்க வந்து முடியும். அது வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸ்னாக இருந்தாலும் சரி, ஸ்டாக் மார்க்கெட்லேயும் இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே சேம் தான். அந்த ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸில் என்ன பண்ணுறோம், அந்த ப்ராடக்டை மேக் பண்ணுறதுக்கு அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனியில் நம்ம என்ன பண்ணுறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால அந்த கம்பெனி என்ன ஆகும், நம்ம மணினால் அவங்க ஏதோ ஒரு ப்ராடக்ட்டோ ஏதோ மேக் பண்ணி பீப்புள்கிட்ட செல் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு ரெவன்யூன்றது கிடைக்கும். அதனால அவங்க ஷேர்ன்றது என்ன ஆகுது, கொஞ்சம் அப்பு வந்து ஆகுது. ஸோ அதனால் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டும் மேலே வந்து போகும். இதுதான் பேசிக் கான்செப்ட். ஸோ நம்ம மார்க்கெட்டில் என்ட்ரி ஆன உடனே இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மெயினான ஒரு மிஸ்டேக் அப்படி என்னதுன்னா, நம்ம சோசியல் மீடியாவில் எல்லாருமே ஒரு 5,000 இருந்தால் போதும், உன்னால் மாதம் வந்து எவ்வளோ மேக் பண்ணலாம், அதே மாதிரி 10,000 இருந்தால் போதும், அது இல்லை 1,000 கூட இருந்தால் போதும் எவ்வளோ மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1,000 கூட இருந்தாலும் மேக் பண்ண முடியும், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. பட் அதுக்கான கேரண்டின்னு சொல்லவில்லை, ரிஸ்க் எவ்வளோ இருக்குது. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவு ரிஸ்க்குன்றது எல்லா பேசஸ்லையுமே இருக்குது. பட் அந்த 1,000ல் நம்ம எவ்வளோ கேரண்டீடாக ரிஸ்க் வந்து நம்மளால் சொல்ல முடியும், ரிட்டர்ன் வந்து எவ்வளோ தூரம் வந்துடும் அப்படின்றது சொல்ல முடியும். அது வந்து நம்மளால் சொல்லவே முடியாது. ஸோ அதனால் கேபிட்டல் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். அது எந்தெந்த போர்ஷனுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றத நான் வந்து இன்றைக்கி வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒன்று ட்ரேட் பண்ண முடியும், இன்னொன்று இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுடைய ஓன். நம்ம எப்பப்பெல்லாம் நம்மக்கிட்ட பணம் இருக்கோ அப்பப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லையோ இல்லை ஒரு டைரக்ட் ஸ்டாக்ஸ்லையோ என்ன பண்ணிடலாம்னா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிடுறோம். ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இது வந்து பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ட்ரேடிங் அண்ட் அந்த ட்ரேடிங்கில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் இருக்குது. அதுக்கெல்லாம் எவ்வளோ கேபிட்டல் வந்து தேவைப்படும் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்டே ட்ரேடிங் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங், இது ரெண்டுமே சேர்ந்தே நான் சொல்லிடுறேன். இன்டர்டே ட்ரேடிங்னா என்னது அப்படின்னா, மார்க்கெட் ஹவர்ஸ், அதாவது அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே விற்கிறது. இந்தியன் மார்க்கெட் ஹவர்ஸ் வந்து மார்னிங் 9:15 ஓப்பன் ஆகி 9:15 ஓப்பன் ஆகி ஈவினிங் 3:30, அதாவது 3:30 என்ன ஆகும்னா க்ளோஸ் வந்து ஆகும். ஸோ அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணிவிட்டு செல் பண்ணுறது, இல்லை பை பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகுறது, இல்லை செல் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகுறது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்டர்டே ட்ரேடிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த இன்டர்டே ட்ரேடிங்கை பொறுத்தளவு உங்களுக்கு எப்படி ஒர்க் வந்து ஆகும் அப்படின்னா, அதாவது நீங்கள் ஒரு ஸ்டாக்கை டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ இதை பாருங்கள், ரிலையன்ஸ் ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணிடுறோம்னா 10 வந்து வாங்கியிருக்கோம் டெலிவரி, அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ். அதுக்கு உங்கள் மார்ஜின் எவ்வளோ தேவைப்படுது, கிட்டத்தட்ட 20,000 27,000 கிட்ட. அதே இது நீங்கள் இன்டர்டேல வச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது, 5,000 சம்திங் தான் என்னமோ தான் தேவைப்படுது. பட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதிகமான அமௌண்ட் தேவைப்பட்டாலும் இதில் கம்மியான அமௌண்ட் தேவைப்பட்டாலும் ரிஸ்க்குன்றது எதில் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்டே. ஏன்னா இது வந்து லிவரேஜ் ட்ரேட். அவங்க வந்து ஏதாவது ப்ரோக்கிங் ஃபார்மோ இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்க, நமக்கு லிவரேஜ் வந்து கொடுக்குறாங்க, நீ இந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிக்கோ, மிச்ச அமௌண்ட்டை நான் பே பண்ணுறேன் அந்த மாதிரி. ஸோ அந்த கான்செப்டில் நீங்கள் என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு 5,000 இருந்தாவே போதும், இந்த ட்ரேடை வந்து நம்ம எக்ஸிக்யூட் வந்து பண்ண முடியும். பட் இந்த ட்ரேடை நம்மளால் என்ன பண்ண முடியாது, நெக்ஸ்ட்டு கொண்டு போக முடியாது, கேரி பண்ண முடியாது.
ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீ எவ்வளோ நாள் கேரி வந்து பண்ண முடியும். ஆனால் இந்த இன்டர்டே ட்ரேடிங்கை பொறுத்தளவு நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே விற்றுருவோன்னு இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அதாவே என்ன ஆயிரும், க்ளோஸ் வந்து ஆயிரும். ஸோ அப்போ இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது அப்படின்றது. இந்த கம்மியான அமௌண்ட் இருந்தாலும் ரிஸ்க் அப்படின்றது அதிகமான இன்வால்வ்மெண்ட்டில் இதில் வந்து இருக்குது. அந்த டைரெக்ஷன் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நம்மளுடைய அந்த 5000 அமௌண்ட்டும் ஃபுல்லாக லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே போயிடலாம். ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்தளவு நம்ம சோசியல் மீடியாவில் பேசுகிறத வச்சே நம்ம எடுத்துக்கலாமே. 1000 வச்சு கூட நம்மளால் ட்ரேட் வந்து பண்ண முடியும். ஏன்னா இது வந்து கான்ட்ராக்ட் பேசஸ் ட்ரேடிங். ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்றது அங்கே ப்ரீமியம் பேசஸில் என்ன ஆகும்னா ட்ரேட் வந்து நடக்கும். ஸோ இங்கே இன்டர்டே ட்ரேடிங்குள்ளே அந்த ஒரிஜினல் ப்ரைஸை வச்சு ட்ரேட் வந்து நடக்கும், ஸ்டாக்கோட ஒரிஜினல் ப்ரைஸ் வச்சு. பட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் அந்த ஒரிஜினல் ப்ரைஸுக்கு சப்பு தான் என்ன ஆகும்னா ஒரு ட்ரேட் நடக்கும். அதை தான் நம்ம ப்ரீமியம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அதில் என்ன நடக்கும்னா ட்ரேட் வந்து நடக்கும். அந்த ப்ரீமியம் 5 ரூபாய் இருந்தால் கூட ஒரு லாட்டுக்கு 50 குவான்டிட்டி இருந்தால் கூட நம்மளால் எவ்வளோ இருந்தால் பண்ண முடியும், 250 ரூபா இருந்தால் கூட அந்த ட்ரேட் வந்து பண்ண முடியும். பட் அதுக்கான ப்ராபபிலிட்டி ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றி உங்களுக்கு படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ அந்த அளவுக்கான ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்றது வந்து இருக்குது. மணி மேக் பண்ண முடியாதுன்னெலாம் கிடையாது. பட் ஆப்ஷன் ட்ரேடிங்னாவே யார் தான் மணி மேக் பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் தான். அதை பற்றி நம்ம வீடியோவில் நிறையாவே பேசியிருக்கோம். ஏன் ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து அதிகமான அளவு வந்து ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணுறாங்க, ஆப்ஷன் பையரை கம்பேர் பண்ணும்போது ஆப்ஷன் செல்லருக்கு என்னென்ன அட்வான்டேஜெலாம் இருக்குது. அதே மாதிரி ஆப்ஷன் பையர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஆப்ஷன் செல்லர்ஸுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு கூட தேவைப்படும். பட் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி ஹையர் வந்து ஆப்ஷன் செல்லர்ஸுக்கு தான். ஸோ இங்கே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கேபிட்டல் அப்படின்றது மினிமமாக நீங்கள் வந்து ஒரு ரெவன்யூ மேக் பண்ணணும் அப்படின்னு இப்போ 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மந்த்லி ஒரு 800 எடுக்கிறது அப்படின்றது 8% வந்து ரிட்டர்ன். பட் 800 அப்படின்றது உங்கள் மைண்டில் என்ன தோணும், அது நான் வேறு வேலை பார்த்து கூட நான் மந்த்லி எடுத்துருவேன் அப்படின்றது வந்து தோணும். ஆனால் அதே இது நான் 80,000 ரூபா எடுக்கணும், இல்லை நான் 60,000 வச்சுக்கோங்க, ஏன்னா ஹையர் எக்ஸ்பெக்டேஷனே வேணாம், 5 to 6% வச்சுக்கோங்க. ஸோ அந்த இது நான் 60,000 ரூபா எடுக்கணும் கூட எனக்கு வந்து என்ன தேவைப்படும்னா 10 லட்ச ரூபா தேவைப்படும். ஸோ இப்போ உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ரிஸ்க் இன்வால்வ்மெண்ட் வந்து இருக்குது. ஏன்னா இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் ட்ரேடிங். அப்போது கேபிட்டல் அப்படின்றது மினிமமாக இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 6 to 10 lakhs அந்த அளவுக்கு என்ன ஆகும்னா தேவைப்படும் கண்டிப்பாக. ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு ரெவன்யூ வந்து நீங்கள் மேக் பண்ணணும் அப்படின்னா அந்த அளவு வந்து கேபிட்டல் வந்து தேவை வந்து படும். இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கோங்கன்னா ஆல்டர்னேட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு மந்த்லி நீங்கள் 20,000 நான் மேக் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த 20,000 என்ன பண்ணுங்கன்னா உங்கள் கேபிட்டலுக்கு 5 to 6% என்ன பண்ணுங்கன்னா கன்வெர்ட் வந்து பண்ணுங்கள். இப்போ எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ 4 lakhக்கு 5%ன்றது 20,000 கரெக்டுங்களா? ஆமாம், 4 lakhக்கு 5%ன்றது 20,000. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய இதை வந்து கொடுங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும் போது. பட் மார்க்கெட்டில் நம்மளால் மந்த்லி ஒரு 7 to 8% அந்த ரேஞ்சில் கூட எடுக்க வந்து முடியாதெல்லாம் இல்லை. பட் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் ப்ராக்டிக்ஸ் வந்து பண்ணுங்கள். பட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இது இவ்வளோ இருந்தும் நம்மளால் மேக் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும். பட் ரிஸ்க் இன்வால்வ்மெண்ட் இருக்குது. என்ன ரிஸ்க்கு? டைரக்ஷன் தப்பானாலும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, திரும்பி வாங்குற அளவுக்கான அமௌண்ட்டு நம்ம வச்சுக்கிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி இது வந்து கான்ட்ராக்ட் பேசஸ் ட்ரேடிங். நம்மளால் கொண்டுட்டும் என்ன பண்ண முடியாது, போக வந்து முடியாது. இதே நீங்கள் ஃபியூச்சர் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து கேரி ஃபார்வர்டு வந்து பண்ண முடியும். பட் ஆப்ஷன் கான்ட்ராக்டை வந்து அந்த மாதிரி என்ன பண்ண முடியாதுன்னா பண்ண வந்து முடியாது. ஸோ அப்போ இன்டர்டேன் அப்படின்ற போது உங்களுக்கு மினிமலாக கேபிட்டல் இருந்தாலும் ரிஸ்க் இன்வால்வ்மெண்ட் அதிகம். அதே மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் உங்களுக்கு மினிமமாக கேபிட்டல் அப்படின்றது ஒரு 5 to 10 lakhs சம்திங் என்ன பண்ணும்னா கண்டிப்பாக தேவை வந்து படும். அதை எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணுறதும் நான் என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இங்கே வந்துடலாம் ஸ்விங் ட்ரேடிங். ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி தான் நம்ம வீடியோ வந்து பேசிகிட்டே வந்துக்கிட்டே இருக்கோம். பட் ஸ்விங் ட்ரேடிங்கில் எவ்வளோ கேபிட்டல் தேவைப்படும் அப்படின்னா மினிமமாக அதே மாதிரி தான் ஆப்ஷன் செல்லிங்கில் எவ்வளோ சொன்னேனோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து 5 to 10 lakhs வரை கேபிட்டல் என்ன படும்னா தேவை வந்து படும். ஏன் அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கோட ஸ்விங் ட்ரேடிங்கில் அட்வான்டேஜ் நிறையாவே இருக்குது. எதுக்கு இந்த அளவு கேபிட்டல் தேவைப்படுது அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ப்ரீமியம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், வாங்க போகிறோம், விற்க வந்து போகிறோம். பட் ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்தளவு நம்ம அந்த ஷேரோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து வாங்க போகிறோம். இப்போ லார்ஜ் கேப்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து ஹையராக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் எடுத்துக்கிட்டால் கூட இன்றைக்கி ரேஞ்சுக்கு 2,780 ரூபா சம்திங் என்ன ஆகுதுன்னா ட்ரேட் வந்து நடக்குது.
அது ஒரு 10 குவான்டிட்டி வாங்கணுன்னாலும் நமக்கு வந்து எவ்வளோ தேவைப்படும்? 27,000 ரூபாய். அதே 100 குவான்டிட்டி வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு 2,70,000 ரூபாய் மேலே என்ன பண்ணணும்னா தேவை வந்து படும். பட் அதுக்கான ப்ராபபிலிட்டி இங்கே வந்து ஹையர். ஏன் அப்படின்னா அந்த இது வந்து இன்னைக்கு மேலே ஏறலை, இல்லை இது ஒரு 1 வீக் அப்புறம் தான் மேலே ஏறும் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டில் வெயிட் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ மட்டும் கிடையாது, ஏன்னா அது லாங் டேர்மாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்விங் ட்ரேடிங்கில் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ அப்படின்ற போது நம்ம லாங் டேர்ம் வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியும், வெயிட் வந்து பண்ண முடியும், எப்போ ஏறுற வரைக்கும். பட் நம்ம வந்து டெக்னிக்கலாக ஃபண்டமெண்டலாக சில விஷயம் கற்றுக்கிற போது அந்த ஸ்டாக் வந்து நம்ம எப்போ ஏறும் அப்படின்ற மாதிரியான பிரேக் அவுட்டிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம், பிரேக் அவுட்டில் பிக் பண்ணும்போது நமக்கான ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். ஸோ இங்கே ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்றது வந்து உங்களால் ஹையராக மணி வந்து மேக் பண்ண முடியும். பட் அதுக்கு வந்து கேபிட்டல் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இந்த ரிலையன்ஸ் அப்படின்ற ஸ்டேரு 2700 வாங்குகிறோம், ஒரு 100 குவான்டிட்டி வாங்குகிறோம், 2,70,000 ரூபாய். சம் ரீசன்னால இப்போ இருக்க மார்க்கெட் கண்டிஷன் மாதிரி, ஏன்னா நல்லா தான் ஏறிட்டு இருந்த மார்க்கெட் இப்போ சம் கைண்ட் ஆஃப் நியூஸ்னால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டவுன் வந்து வந்துச்சு. ஸோ அப்படின்ற போது டவுன் வரும்போதும் இன்னும் நம்மளால் கேபிட்டல் கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக்கை திரும்பி வாங்கும் போது நமக்கு ஆவரேஜ் வந்து ஆகும். ஸோ அப்படி ஆவரேஜ் ஆகும்போது அங்கேருந்து மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேலே போதோ நம்ம அங்கே 100 குவான்டிட்டி வாங்கியிருப்போம். ஆவரேஜ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 50 குவான்டிட்டி என்னமோ வாங்கியிருப்போம். அப்போ 2 சேர்த்து 150 குவான்டிட்டி. அப்போ ஆவரேஜாக நமக்கு ஒரு ப்ரைஸ் வந்து வந்துடும். அங்கேருந்து எவ்வளோ தூரம் நமக்கு மேலே ஏறி போதோ நமக்கு என்ன ஆகும், ஹையராக நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து மேக் வந்து பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது டிஃபரன்ஸ் அப்பான். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கேபிட்டல் அப்படின்றது நீங்கள் ட்ரேடிங்குள்ளே வரீங்க அப்படின்னா ரொம்ப 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 முக்கியமான ஒரு கான்செப்ட். எடுத்த உடனே கொஞ்சம் அமௌண்ட் வச்சு பண்ண முடியுங்க. அதை உங்களால் அக்செப்ட் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. இப்போ நான் சொன்ன மாதிரி தான் 10,000க்கு மந்த்லி 8% அப்படின்றது 800 ரூபாய். அந்த 800 ரூபாய் எனக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஏதோ ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஸ்விங் ட்ரேடிங் அந்த மாதிரியான இது வந்து பண்ணலாம். பட் அதுக்கு நீங்கள் நாலேஜை எடுத்துகிட்டு பண்ணுங்கள். நான் எப்போயுமே நம்ம இதில் சொல்கிறது தான், எல்லாத்துலேயுமே மணி மேக் பண்ண முடியும். பட் அதை பற்றி கற்றுக்கிட்டு நம்ம பண்ணுறது வந்து, ஏன்னா நம்மளே பண்ணி நம்ம அதிலேருந்து ஒரு கெயின் பண்ணும்போது நம்ம வந்து இது வந்து அது ஃபீலிங்கே வேறு. ஸோ அந்த மாதிரியான இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எடுத்துக்கிற பாருங்க. சும்மா அவங்க சொல்கிறாங்க நம்ம ஒரு இதை கால்ஸ் வாங்கி நம்ம பண்ணுவோம் அப்படின்ற மைண்டில் இருக்காது. கற்றுக்கோங்க. எல்லாமே ஆன்லைனில் இருக்குது. இல்லை நீங்களே தனியாக உங்கள் பர்சனலாக ஏதாவது ட்ரெயினர் இருந்தாலும் அவங்கக்கிட்ட போய் என்ன பண்ணிக்கோங்கன்னா கற்றுக்கோங்க. கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கற்றுக்கிட்டு பண்ணும்போது நிறையா டெக்னிக் அவங்க வந்து சொல்லுவாங்க. எப்படி ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணுறது அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரியான நிறையா இது வந்து இருக்குது. ஸோ அதனால் கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் சொல்ல வர்றது எப்படின்னா இன்டர்டே ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்தளவு ரிஸ்க் இன்வால்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி கேபிட்டல் வந்து கம்மியாக இருந்தாலும் ப்ராபபிலிட்டியே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கேபிட்டல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றி நல்லா தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா ஆப்ஷன் செல்லர்ஸாக என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய ரோலை வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். அது உங்களுடைய ஓன் இதாக வந்து இருக்கணும், ரிஸ்க்காவோ இல்லை உங்களுடைய ஓன் டிசிஷனாக வந்து இருக்கணும். அதே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி நான் இதுலேயும் சொல்லிட்டேன். ஏன்னா என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, அதை எப்படியெல்லாம் நம்ம கொண்டு போக முடியும் அப்படின்றது நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ அதில் நீங்கள் மந்த்லி ஒரு 40,000 50,000 எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 8 lakhs சம்திங் அது கேபிட்டல் வந்து வேணும். ஸோ இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறதும் அதுதான். ஸோ அந்த மாதிரியான ரேஞ்சுக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா கேபிட்டல் வந்து வச்ச பின்னாடி மார்க்கெட்டுக்குள்ளே வாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டை கொண்டு வந்து லாஸ் பண்ணிட்டு போகிறத விட கொஞ்சம் அமௌண்ட்டை சேர்த்து வச்சு கொஞ்சம் நாலேஜும் சேர்த்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பண்ணும்போது ஹையராக என்ன பண்ண முடியும், உங்களால் ப்ராஃபிட் வந்து பண்ண வந்து முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹியூமன் சைக்காலஜி இதில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போது நான் வந்து 10,000 ரூபாய் வச்சுட்டு 10% நான் மந்த்லி 1000 ரூபாய் எடுக்கணும் அப்படின்றதுக்கும் அதே இது நான் வந்து 30,000 ரூபாய் வச்சுட்டு 1000 ரூபாய் எடுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் வந்து இருக்குது. ஏன்னா இந்த 30,000 ரூபாய் வச்சு 1000 ரூபாய் அப்படின்றது என்னால் 2 வாரத்தில் கூட எடுத்துட வந்து முடியும். ஏன்னா அந்த அளவுக்கான குவான்டிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம ஹையராக வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மொமெண்டத்துலேயே நமக்கு என்ன ஆயிரும், அந்த 1000 ரூபான்றது நம்மளால் எடுத்துக்கிற முடியும். இதை நான் எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போது நானும் என் ஃப்ரெண்டும் நான் பேசும்போது என்ன சொன்னோம் அப்படின்னா, நம்ம மந்த்லி ஒரு 1 lakh சம்பாதிக்கணும் அப்படின்னா 10% அப்படின்னா 10% தான் என்னுடைய டார்கெட். நாங்கள் அதை நோக்கி தான் என்ன பண்ணோம்னா போயிட்டுருக்கோம். ஃபெயிலியரும் ஃபேஸ் பண்ணுறோம். பட் ஒரு மந்த் என்ன பண்ணுறோம்னா ப்ராஃபிட்டும் பண்ணுறோம். இப்போ 10 lakhs இருக்குது அப்படின்னா அந்த 10 lakhsல 10% அப்படின்றது பார்த்திங்கன்னா 1 lakh. அந்த 1 lakh மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப அவ்வளோ ரிஸ்க் இன்வால்வ்மெண்ட்டோடு நம்ம என்ன பண்ணுவோம். இதே என்கிட்ட 20 lakhs இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, அந்த 1 lakh அப்படின்றது வெறும் 5% அப்படின்ற போது எவ்வளோ தூரம் எங்களுக்கான அட்வான்டேஜ் பாருங்கள்.
அந்த 5% வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுற சில சிஸ்டம் அண்டு எங்களோட மார்க்கெட் இன்வால்வ்மெண்ட் அதில் 2 வீக்ஸில் கூட என்ன பண்ண முடியும்னா ஒரு சில நாட்களில் அந்த 5% வந்து எங்களால் வந்து எடுத்துகிற வந்து முடியும். ஸோ அதை தான் நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல சொல்ல வரேன். எவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட கேபிட்டல் இருக்கோ, எவ்வளோ தூரம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ, அதை உங்கள் மைண்டே என்ன பண்ணிடும்னா ஓகே இதை வந்து நம்மளால் கிராக் வந்து பண்ணிட முடியும். அது இதை ஒன்றுமே இல்லைங்க. இப்போ ஸ்விங் ட்ரேடிங்கில் நான் ஆவரேஜ் பண்ணுற மெத்தட் வந்து சொல்லியிருக்கேனா, அந்த மெத்தட்லேயே நீங்கள் பாருங்களேன், மேலே ஏறுது, சம் ரீசனால் கீழே இறங்குது. நான் 10 lakhs வச்சு அந்த கீழே இறங்கினோடனே நான் என்ன திரும்பி இந்த 10 lakhs இன்புட் பண்ணும்போது ஹையர் குவான்டிட்டி டக்குன்னு நாங்கள் என்ன பண்ணிடுவோம், டபுளாகவே என்ன பண்ணலாம், ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கேபிட்டல் வச்சியும் ஹியூமன் சைக்காலஜி வந்து ஒர்க் ஆகும். அதை வந்து நம்ம மைண்டை வந்து ஃப்ரீயாக வந்து வச்சுக்கிறோம் மணி மேக் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு. ஸோ அதே மாதிரி இது நான் ஏற்கனவே நான் நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி தான், நம்ம ஒரு பிஸ்னஸில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எவ்வளோ ரிட்டர்ன் எடுக்கணும்னு நினைப்போம். இப்போ இந்த 10%லாம் சொன்னது அது என்னுடைய ஓன் ரிஸ்க் எல்லாமே இருக்குது. பட் பிகினராக வரவங்க 5 to 6 அந்த ரேஞ்சிலே என்ன பண்ணிக்கோங்கன்னா வச்சுக்கோங்க. ஸோ அப்படின்னும் போது நான் பிஸ்னஸில் ஒரு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்னா அவங்க மந்த்லி மேக் பண்ணுறது வந்து ஒரு 4% தான். அவங்க 10 lakhs ஒரு டீ ஷாப்புக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டீ ஷாப்லேருந்து மாதம் 40,000 ரூபாய் வந்தாவே போதும் அப்படின்றது தான் அவங்களோட மைண்ட் செட்டாகவே இருக்கும் பிஸ்னஸ் பீப்புள்ன்ற மாதிரி. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது ஒரு பிஸ்னஸ் தான். இது வந்து நிறைய பேர் சொல்கிற மாதிரி இது ஒரு கேம்லிங்கோ இல்லை சும்மா ஒரு கேம் மாதிரி ப்ரிடிக்ஷன் பண்ணுறதோ கிடையாது. இது ப்ராப்பர் ஃபண்டமெண்டல் அண்டு டெக்னிக்கலில் அண்டு கம்பெனி மேலே பீப்புளுக்கு இருக்க ட்ரஸ்ட்டு நம்பிக்கை மூலமா என்ன ஆகுதுன்னா ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே ஒர்க் வந்து ஆகுது. ஸோ இதை பற்றின நாலேஜை கற்றுக்கிட்டு சைக்காலஜியும் நீங்கள் பில்ட் பண்ணிவிட்டு ரிஸ்க்கையும் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றத கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணும்போது ஹையராக நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி கேபிட்டல் வெரி 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 மஸ்டான ஒன்று. ஸோ அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா ரெடி பண்ணிக்கோங்க. அந்த ரெடி பண்ணுற டயத்தில் இதில் நல்ல ஒரு நாலேஜை எடுக்கிறதுக்காண்டி ஏதாவது ஒரு இதில் நாலேஜை எடுத்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.